ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 8 பாதாம் பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பாதாம் பருப்பும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்ல மைய பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இது இருக்கட்டும். இப்போ 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அது கூடவே நான் தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ அரைச்ச பவுடரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஆறிடுச்சு. இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை லட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் நல்லா உருகட்டுங்க. நெய் உருகினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஒரு 10 போல் எடுத்துருக்குறாங்க. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பாதாமும் ஒரு 10 எடுத்துருக்குறாங்க. அதையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு கோல்டன் கலரில் வரட்டுங்க. இப்போ பாருங்கள், முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறாங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறாங்க. 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறாங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நான் நல்லா அரைச்சி வச்சுருக்குறேங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சுருக்கோம்லங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து உருக்கி வச்சுருக்குறேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இடையில நெய் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் மொத்தமாக 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாம் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம சின்ன சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரொம்ப ஹெல்த்தியான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.